அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே, அத்திப்பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நாங்கெல்லாம் ஒண்ணு மன்னர் பரம்பரை கிடையாதுப்பா, சாதாரணமானவர்கள்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த சாமானியர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா, சாமானியர்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களா இருக்கட்டும். ஆனா பாருங்க, வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, ஆஹா இவ்வளவு வேலை பார்த்தா நம்ம மண்டை மேல இருக்கிற கொண்டையம் வந்துட்டோமே பாண்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரங்களோட ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிட்டு வின்னர் படத்துல வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, ஏண்டா இந்த ஊரு இன்னமும் நம்மள நம்புதுன்ட்டு. நம்புறாங்களே என்ன பண்றது, நம்பட்டும், தப்பு கிடையாது. இந்த வீடியோ பாருங்களேன். ஆனா சாருடைய அன்புக்கு பாத்திரமா இருந்தனால சார் அந்த பதவியுடைய வெளிப்பாடு, ஒரு அன்பு இருந்ததுனால தானே அது இந்த இடத்துல எனக்கு போட்டிருப்பாரு. ஜோதினவ போறாரு. எத்தனை நேரத்துக்கு நீ ஜோசியம் பார்ப்பீங்க அவரோட? நான் ஜோசியம்லாம் பார்க்கவே இல்லை. பெருசா இல்ல. என்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும், என்னுடைய பழக்கம் அவருக்கு பிடிக்கும். ஜோதிடத்தின் மீது திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனா நம்பிக்கை இருக்கு. இல்ல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடடா, அப்ப நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ. ஜோதிடத்தின் மீது அவருக்கு நம்பிக்கையே இல்லையாமே சிஎம் சாருக்கு. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே இல்லை, அவர் மீது வைத்திருந்த அலாதியான அன்பின் காரணமாக வழங்கப்பட்டிருக்கு. ஜோதிடத்துக்காக வழங்கப்பட்டது. இவங்க எல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு ஆஸ்தான ஜோதிடர் கொண்டு வந்து அரசாங்க பதவி வச்சதுங்கிறது இல்ல சார். அப்போ எதுக்காகனா நம்மளுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கோம்? ஏன்னா அன்புன்னு சொல்றீங்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானான்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி அன்புன்னா எதன் மூலமாக விளைந்த அன்புங்க? சாரோட படத்துக்கு கட் அவுட் வச்சிங்களா, பேனர் கட்டினீங்களா, தோரணம் கட்டினீங்களா, பாலாபிஷேகம் பண்ணீங்களா, பிளாக்ல டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்தீங்களா, இல்ல சுறா படத்தை ஒரு 10-15 தடவை பார்த்தீங்களா? ஏன்னா பாருங்க, இந்த எமோஷனல் பாண்டிங் கனெக்ட் ஆனதே எல்லாருக்குமே திரைப்படத்தின் மூலமாகத்தான். அதை தாண்டி வேற எதையும் பாருங்க உதாரணமா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க திரைப்படம் நடித்து கொண்டிருந்த சமயத்திலேயே பேனர் கட்டி தோரணம் வச்சு பிளாக்ல எல்லாம் டிக்கெட் வாங்கி பார்த்ததன் மூலமாக உருவான அன்பான்னு கேட்பாங்க இல்லைங்களா. வேற எதன் வழியாக உருவான அன்புங்க உங்களுக்கு போஸ்டிங் எடுத்து கொடுப்பதற்கு? அதுல வேற பாருங்க, ஜோதிடத்தின் மீது அவருக்கு நம்பிக்கையே இல்லைன்றீங்க. ஏன் சார் இவ்வளவு பொய்? ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட நம்பிக்கை வரக்கூடிய வகையில் இருக்குமோ? இல்ல இருக்கும். அந்த மாதிரி நம்புற மாதிரி அந்த இன்டர்வியூலயே ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்தை பார்த்தீங்க சார்? அதாவது தலைவிதி வலுத்த ஆண்டவன் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவகுமாரன்னு அஸ்ட்ராலஜி தான் இருக்குது சார். ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு 13 நிமிடத்துல ஒரு பிறக்கிறார் சார். அவருடைய பர்த் அந்த 22 ஜூன்ல அந்த பர்டிகுலர் 30 மினிட்ஸ் இனிமேல் ரிப்பீட் ஆகாது. இனிமேல் இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு பிறப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிசய பிறப்பு எனக்கு தோணுச்சு. இவர் உண்மையாலுமே கடவுளாக படைக்கப்பட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கான வந்த ஒரு தேவதூதனா எனக்கு பட்டுச்சு. இப்படி பில்டப் பண்ணி பூஸ்டப் பண்ணி நம்ப வச்சு தானே அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்தது. இந்த அரசாங்க உத்தியோகம் யாரால் பறி போனது அதையும் அவரே சொன்னாரே. அது அவங்களுக்கு பிரேமலதா மேடமோ அல்லது வன்னியரசு சாரோ அவங்க சொன்ன அந்த சட்டப்பேல் எடுத்தப்பட்ட கேள்விக்கு அவர் இன்ஸ்டன்டா எடுத்த ஒரு நடவடிக்கை. ஊர்ல இருக்கிறவங்க ரேக ஜாதகத்தெல்லாம் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்க ரேகையும் ஜாதகத்தையும் பார்த்துக்க தெரியலீங்க. பின்னாடி வரப்போற எதிர்ப்பை முன்னாடியே கணிச்சு வேண்டாங்க எனக்கு இந்த போஸ்டிங், இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், கொடுத்த வேலையை நீங்களே பாருங்க திரும்ப பெற வேண்டியது வரும், வேண்டான்னு முன்னாடி கணிச்சிருக்க வேண்டியதானுங்க. ஒருவேளை சாரோட ஞான திருஷ்டி அன்றைக்கு ஒரு நாள் லீவ்ல போயிருக்கும், தப்பு கிடையாது, போகட்டும். ஆனா பாருங்க, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே இல்லைன்ட்டு டிவியில உட்காந்து சொல்றீங்களேங்க. இந்த 717 மதுக்கடைகளை மூடுற நம்பரை யாருங்க குறிச்சு கொடுத்தது? 717 என்கின்ற எண்ணை மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னா, இதற்கு முன்பாக அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் 500 மதுக்கடைகளை மூடினார்கள் ஆட்சிக்கு வந்த கையோடு. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி அமைத்த போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் 500 மதுக்கடைகளை மூடினார். அதைத் தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைத்த கையோடு 500 மதுக்கடைகளை மூடுங்க, இல்ல 600, 650, 700, 750 மூடுங்க. அது என்ன 717? அந்த 717 நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது என்னங்க? ஜோதிடம் தான். சார் தான் குறிச்சு கொடுத்துருப்பாரு பொழுது. இது தேவதூதனுக்குரிய நம்பரு. இந்த நம்பரை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 717 நம்பரை குறிச்சு கொடுத்துருக்காரு. நாங்க சொல்லலங்க, இந்த 717 நம்பருக்கு பின்னாடிங்கிற உண்மை சொல்லுது. அந்த 717 என்கின்ற நம்பர் தேவதூதன் தேவகுமாரனுக்குரிய நம்பர்.
அந்த நம்பரை வைத்து தொடர்கிற பட்சத்தில் வெற்றி உங்களை தொடர்ந்து கொண்டே வரும் என்று இந்த நம்பரை குறிச்சு கொடுத்துருக்காங்க. தப்பே கிடையாது, யாருடைய நம்பிக்கையும் தப்பே கிடையாது. ஆனால் அந்த வைத்திருக்கும் நம்பிக்கையை இல்லை என்று சொல்வதுதான் ரொம்ப தப்பு. ஜோதிடத்தின் மீது அவருக்கு நம்பிக்கையே இல்லை என்று ஏன் அவ்வளவு பெரிய பொய் சொல்லணும் டிவியில் உட்காந்தீங்கன்னு? இருக்கிற நம்பரெல்லாம் விட்டுட்டு எதற்காக 717 என்கின்ற எண்ணை தேர்ந்தெடுக்கணும் கேட்பாங்க இல்லைங்களா? சரி, ஜோதிடத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்கிற பட்சத்தில் இந்த ரிசல்ட் போயிருக்குது இல்லைங்களா, 108 சீட்டு லீடிங்ல இருக்கு அப்படின்னு வந்த கையோட முதல்ல பாருங்க, மாலையும் கையுமா நம்ம விஜய் சார் வீட்டுக்கு வந்தது யாருங்க? சார் தான், ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் தான். அவர் தான் வந்து இறங்குறாரு. விஜய் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம எப்படி ஒரு போவார் உள்ள? அப்பாயின்மெண்ட் கொடுத்ததால தானே போயிருக்காரு. எப்படி அப்ப ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு பொய் சொல்றாரு? இப்ப புரியுதுங்களா? பொய் பொய் பொய், எல்லா இடத்துலயும் பொய், எங்கேயும் பொய். அப்பதான் பொய் பேசுறாங்கன்னு பார்த்தா இப்பவும் பொய் பேசுறாங்க. சரி, இந்த பொய் ஒரு ஓரமாகட்டும். இந்த கஜானா காலின்னு சொன்னார் இல்லைங்களா நம்ம சாரு, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, கஜானா காலின்னு சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் வழக்கம் போல பாருங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா பதிவு பண்ணாங்க. அதுல வேற பாருங்க, எங்க கஜானா காலி பண்ணிட்டு நீங்க ஓடிட்டீங்க. அப்புறம் கஜானா காலி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எப்படி குடும்பம்னா கொடுப்பாங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, கொடுக்க முடியாது. 50-60 வருஷமா நீங்க கொள்ளை அடிச்சு உங்க வெள்ளி பீரோக்குள்ள வீட்டில் தான் வச்சுருக்கீங்கன்ட்டு இவங்களே பாருங்க வழக்கம் போல வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திடம் காசு கிடையாது, கஜானா காலி கஜானா காலி கஜானா காலிக்கு. இப்போ கஜானா காலின்னு சொன்னா எங்க இருந்துங்க காசு வந்தது? இப்போ தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வச்சோம் இல்லைங்களா? எப்படி கிரெடிட் பண்ணீங்க? காசு எங்கிருந்து வந்தது கேட்பாங்க இல்லைங்களா? இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை நம்ம சிஎம் சார் சொன்ன 2500 ரூபாய் கிடையாதுங்க. இதற்கு முன்பாக திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டு வந்த அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதுதான் பாருங்க வழக்கம் போல இன்று கிரெடிட் செய்யப்பட்டிருக்கு. கஜானால காசே கிடையாது, காலி, சுத்தமா தொடச்சி வைசி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது இப்போ இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்ததுன்ட்டு நாங்க கேட்க மாட்டோம், எதிர்கட்சிக்காரங்க கேட்பாங்க இல்லைங்களா? சரி, எதிர்கட்சிங்க கேட்கறது கூட இருக்கட்டும். மகளிர் உரிமை தொகை கிரெடிட் பண்ணாங்க இல்லைங்களா? இன்றைய தினம் உடனே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதை நிறைவேற்றிய தாவைக்க அரசு, சிஎம் சார் கொடுத்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றி விட்டார்கள். திமுக கட்சியாவது ஆட்சிக்கு வந்து 15 மாதங்கள் நேரம் எடுத்து கொண்டுதான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. ஆனால் வந்த 5 நாளில் சொன்னதை செய்ததை போல மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்குன்ற ஃபயர் விடுறீங்களே. இந்த இடத்துல நாங்க கேட்கல தேமா சூசோ இருக்கான்ட்டு, கேட்க மாட்டோம். ஆனா பாருங்க, கேட்பாங்க இல்லைங்களா எதிர்கட்சி சேர்ந்தவங்க, என்னப்பா இது ஒன்றும் புதிதாக கொண்டு வந்த திட்டம் கிடையாது. வந்து 5 நாள்ல புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக காசு போடலீங்களே. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்து 2,25,00,000 ரேஷன் கார்டு பயனாளர்களோட விண்ணப்பங்களை பெற்று அவங்களோட வங்கி கணக்கு சம்பந்தமான விவரங்களை கேட்டறிந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த தகுதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் 200 யூனிட் ஒவ்வொரு மாதமும் இலவசம்னு சொல்லிட்டு 2 மாதத்திற்கு ஒரு முறை, அதுவும் பாருங்க தகுதி உள்ளவர்களுக்கு 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு அதுவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் கண்டிஷன் சப்ளைக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதற்கு பெயர் தான் பாருங்க தகுதின்னு சொன்ன உடனே என்னங்க தகுதி, என்ன தகுதி, எங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாதுன்னு கேட்கறாங்க இல்லைங்களா? இந்த தகுதி என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில், அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை திமுக அரசு உருவாக்கி அதை மக்கள்கிட்ட முறையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு திமுக அரசு எடுத்துக்கொண்ட நேரம் என்பது 15 மாதங்கள். ப்ராப்பரா டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆனா இப்ப எதுவும் அந்த மாதிரி நேரம் தேவையில்லைங்களே. ஏன்னா நம்ம புது திட்டம் எதையும் உருவாக்க போறது இல்லை. ஆல்ரெடி இந்த திட்டத்தின் கீழ் எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கத்தோட டேட்டா பேஸ்ல லோட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பட்டனை தட்டிட்டு சைன் பண்ணா போதும், யார் யாருக்கு போய் சேரணுமோ தொகை போய் சேர்ந்துரும். இந்த சின்ன லாஜிக் கூட தெரியல பாருங்க. திமுக அரசு 15 மாதங்கள் நேரம் எடுத்துக்கொண்டார்கள் மகளிர் உரிமை தொகைக்கு. தாவேக அரசு 5 நாள்ல கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே இருந்த திட்டம் பாஸ், புது திட்டம் கிடையாது. புது திட்டம் எதையுமே உருவாக்கல. இருக்கிற திட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு என்ன நேரம் தேவைப்பட போதுங்க? புது திட்டம் ஒன்றை உருவாக்குங்க. அந்த புது திட்டம் உருவாக்குவதற்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துறீங்கன்ட்டு பார்க்க தானே போறாங்க மக்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி திமுக அரசு 5 மாசம் நாங்க வந்த 5 நாள்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பரப்பாதீங்க. எது ரீல்ஸ் பரப்பக்கூடாதா? ஏன்பா அதுதான்ப்பா எங்களோட மூலதனமே. ரீல்ஸை மையப்படுத்தி தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதையே பரப்பக்கூடாதுன்னு சொன்னா பரப்புவோம்.
இதுக்கே எப்படின்னா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆனது பார்க்கலையா நீங்க? பார்க்கலன்னா பாத்துருங்க. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். இத பார்க்கும்போது நமக்கே உள்ளூர ஏதோ ஒரு ஃபீலிங் கனெக்ட் ஆகலங்க. கனெக்ட் ஆகி எங்கேயோ பாருங்க ஏதோ ஒரு எமோஷனல் பாண்ட் உருவாகலங்க. உருவாகணும். இந்த அளவுக்கு இவ்வளவு உருக்கமான வீடியோவை பார்த்த பிறகு கூட ஒரு எமோஷனல் கனெக்டிங் பாண்ட் உருவாகலைன்னா எப்படிங்க? உருவாகியே தீரணும். ஆனா பாருங்க, இந்த மாதிரி வீடியோக்கள் வெளிவருவதற்கு முன்பாகவே நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். நேற்றைக்கு முன்தினமோ ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். பின்னாடி வர போற வீடியோவை மக்கள் இப்பயே பாருங்க கெஸ் பண்ணி இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்றாங்கன்ட்டு. வணக்கண்ணே, விஜய் ப்ரோ. இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸை வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2500 ரூபா வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை பாதுகாக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதான் நாங்களே முன்னால வெளியிட்டோம். பாத்துக்கோங்க, மைண்ட்ல மட்டும் கிடையாது, நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயுமே மக்கள் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி வரப்போற வீடியோவை குறித்து முன்னாடியே கெஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு சொன்னாரு இந்த மாதிரி வரோம்னு சொல்லி. இன்றைக்கு பாருங்க சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிருக்குது. இந்த வீடியோ வைரல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. 2500 ரூபாய் வேண்டாம், சிலிண்டர் வேண்டாம், நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஆட்சி நடத்தினா போதும்ட்டு இந்த மாதிரிலாம் வைரல் பண்றது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, வடிவேல் சொல்ற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு வேலை பார்த்த நம்ம மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டோம்ட்டு. நம்ம எப்படிங்க பொதுமக்களில் ஒருவரா? நம்ம என்னப்பா கேக்குறீங்க? இல்லைங்க, பொதுமக்கள்னா பொதுவா இருப்பாங்க, எந்த கட்சியை சாராமல். கட்சியை சேர்ந்தவங்க கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கீங்களா இல்ல பொதுமக்களில் ஒருவரான்னு கேட்குறோம். ஏன்னா பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாருங்க? இந்த வீடியோல பேசுறவங்களும் அந்த போட்டோல இருக்கிறவங்களும் ஒரே மாதிரியா இல்லைங்க, ஒரே மாதிரியான்னு இல்லை, அவங்களே தான் டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி. அவங்க தான் பாருங்க இந்த வீடியோவில் பொதுமக்களில் ஒருவரை போல பேசி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கு இந்த வீடியோ தான் பாருங்க சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி மூடாத கடையை மூடி இந்த சமயத்துல போயிட்டு வீடியோ எடுத்து 40 வருஷமா போராட்டம் பண்ணி மூடாத கடையை 5 நாள்ல தாவேகா அரசு மூடிட்டாங்க, தேங்க்ஸ் டு சிஎம் சார்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, பொய்யான வீடியோ. அதே மாதிரி தான் பாருங்க இந்த வீடியோவை சோசியல் மீடியால பரப்பினுறாங்க. பொதுமக்களில் ஒருவர் பேசுவதை போல வீடியோவை எடுத்து. இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாவே நம்ம சொல்லினுக்கிறோம், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு மாப் மென்டாலிட்டி, மாப் சைக்காலஜி, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வச்சு வீடியோ வாயிலாக பேச வச்சு எடுத்து பரப்பினுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் பாருங்க அந்த கதை தொடர்கிறது. இவங்களே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி பொதுமக்களில் ஒருவரை போல பேச வச்சு எதுவுமே எங்களுக்கு வேண்டான்ட்டு ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்றாங்க பாருங்க. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். மறுபடியும் சொல்றோம், இவ்வளவு வேலை பார்த்த நம்ம மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டோமே. சாமானியரை போல பேச தெரிஞ்ச நமக்கு அந்த மைக்கை மறைக்க தெரியல பாத்தீங்களா? ரோடு மைக்கு. சாமானியர் யாராவது ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா, இல்ல ஒருவரை குறித்து பேசி வீடியோ எடுக்கணும்னு சொன்னா, மொபைல் போனை ஆன் பண்ணி வச்சு மொபைலுக்கு முன்னாடி நின்று பேசுவாங்க. அந்த மொபைல்ல இருக்கிற மைக்கு வழியாக தான் பாருங்க பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஆனா இந்த வீடியோல அப்படி இல்லைங்களேங்க. ரோடு மைக்கை வச்சு கரெக்டா அழகா வாய்ஸ் ப்ராப்பரா போய் ரீச் ஆகணும்ட்டு தெல்ல தெளிவா செட்டப் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ. பேசினுக்கிற நம்ம கிட்ட கூட பாருங்க சாதாரணமா ஒரு 7000 ரூபாய் மைக்கு தான் இருக்குது. ஆனா பாருங்க அந்த அம்மா கிட்ட ஒரு 24,000 ரூபாய் பட்ஜெட் கொண்ட ரோடு மைக்கு. அதுக்கு தான் சொல்றது, பொய் பேசுறது தப்பு தான். ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் பொய் பேச தப்பு கிடையாது, பொய் தான் இவர்களின் மூலதனம். அதனால பாருங்க, பொய் பேசுறது தப்பு கிடையாது, நம்புற மாதிரி பேசணும் இல்லைங்களா அந்த பொய்யை. ரோடு மைக்கை வச்சு சாமானியரை போல பேசினா எப்படிங்க? இந்த மாதிரி தான் பொதுமக்களில் ஒருவராக பொதுவா பேசுற மாதிரி வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்பி இந்த அளவு வந்திருக்கு. அந்த ப்ரமோஷன் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியா வழியாக. சிஎம் சாருக்கு மறுபடியும் இந்த வீடியோ வாயிலாக வைக்கும் ரெக்வஸ்ட் என்னவென்றால், உங்க ரசிகர்கள் கிட்ட, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட தயவு செய்து சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொய்யான தகவலை பரப்பாதீங்க, பொதுமக்களில் ஒருவராக சாமானியராக இருந்து பேசுற மாதிரி பண்ணாதீங்க. உண்மையிலேயே பாருங்க, யாராவது பொதுமக்களில் ஒருவர் சாமானியர் ஒரு விஷயத்தை குறித்து பேசி வீடியோ பதிவு பண்ணா அது உண்மையா பொய்யா, ஒருவேளை இவங்களே செட்டப் பண்ணி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையிலான எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத வகையில பரப்பாதீங்கன்ட்டு தயவு செய்து சொல்லி வைங்க. ஏன்னா சாமானியர்களுக்கான ஆட்சி இது, அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லும் போது அந்த சாமானியர்களில் ஒருவரை போல நடித்து வேஷம் போடாதீங்கன்னு சொல்லி வைங்க, தப்பு கிடையாது. இந்த இடத்துல சாமானியர்கள் சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வரும்போதே சொல்லிடுவோம். இந்த வீடியோ பாருங்க.
இந்த வீடியோ கிருஷ்ணகிரியில் பதிவு செய்யப்பட்டது. தாவேகா எம்எல்ஏவுக்கு கிருஷ்ணகிரியில் வரவேற்பு கொடுப்பதற்காக ரோட பிளாக் பண்றாங்க. அதுவும் எந்த ரோட பிளாக் பண்றாங்க? ரவுண்டானா சென்டர் பாயிண்ட பிளாக் பண்றாங்க. அந்த எம்எல்ஏவுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக டிராபிக் எல்லாத்தையும் நிறுத்தி ரோட பிளாக் பண்ணி போக்குவரத்து நெரிசலை ஏற்பட்டு நடு ரோட்ல கேக்கு வெட்டி நீளமான சரம் கொண்ட பட்டாசை வெடிச்சு ரோடு மொத்தத்தையும் முடக்கி கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. இவங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடி தீக்கிற வரைக்கும் பாருங்க, ஒட்டு மொத்தமா கொளுத்தும் வெயிலில் மக்கள் டிராபிக்கை வச்சு நின்னுக்கணும். அந்த டிராபிக்லயே முடங்கி இருக்கணும். முடக்கி வச்சிருக்காங்க. போலீஸ் வேடிக்கை தான் பார்த்துக்கிறாங்க. டிராபிக் போலீஸ் நின்னுக்காரு, பார்த்துனுக்காரு. அவங்க எதிர்க்கவே பாருங்க, நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி கூட்டத்தை கூட்டி கொண்டாடுறாரு தாவேகா எம்எல்ஏ. நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரையில் வந்தவங்க கிடையாது, சாதாரணமானவர்கள், சாமானியர்கள்னு சொன்னீங்களே. அப்படி சாதாரண சாமானியர்களாக இருக்கிற பட்சத்துல நம்மை போலவே இருக்கிற சாதாரண சாமானியர்களுக்கு எதுக்காகங்க பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் இந்த அளவுக்கு கொண்டாடினாங்க? டிராபிக் எல்லாம் நிறுத்தி இந்த மாதிரிலாம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் எந்த கொண்டாட்டமும் கொண்டாடக்கூடாதுன்ட்டு 2 தினங்களுக்கு முன்பாக புஷி ஆனந்த் அவர்கள் அறிக்கையின் மூலமாக எச்சரிக்கை கொடுத்தார் இல்லைங்களா? என்னாச்சுங்க அந்த வார்னிங்கு, எச்சரிக்கை, அறிக்கையெல்லாம் காத்துல பறந்து போயிட்டோம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கேட்கணுமா? என்ன ஏன்பா எம்எல்ஏ, எனக்கு இந்த அதிகாரம் கூட கிடையாதா? அந்த தொகுதியே என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. தொகுதி மட்டும் தாங்க, தமிழ்நாடே இப்ப நமக்கு சொந்தம். நாங்க நினைச்சா எங்க வேணா என்ன வேணா பண்ணுவோம். ரோட பிளாக் பண்ணுவோம், டிராபிக்கை நிறுத்துவோம், கேக்கை வெட்டுவோம், கொண்டாடுவோம், பட்டாசு வெடிப்போம், தொல்லை கொடுப்போம். யாரும் கேட்கக்கூடாது. புஷி ஆனந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டா நாங்க அடங்கணுமா? கேட்கணுமா? கேட்க மாட்டோம், கேட்க மாட்டாங்க. உங்க அறிக்கையெல்லாம் கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது போடுங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் தான் பாருங்க அறிக்கை கொடுத்து எச்சரிக்கை விடுத்த பிறகும் கூட மறுபடியும் அதே மாதிரி பண்ணிருந்தாங்க. கேட்டாக்கா நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை கிடையாது, சாமானியர்கள். நல்லாகுது சார், ரொம்ப நல்லாகுது. கேளுங்க, என்னங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல திமுக கட்சியை சேர்ந்தவங்க யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி டிராபிக் எல்லாம் ஒட்டுமொத்தமா நிறுத்தி நடு ரோட்ல கேக்கை வெட்டி கலாட்டா பண்ணியிருந்தாங்களா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, காட்டுங்க, கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல அந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுப்போம், திமுக கட்சியை சேர்ந்தவங்களும் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களும் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். அவங்க தான் இப்ப இல்ல, அவங்க 2 பேருக்கு மாற்றாக தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லும் போது மறுபடியும் அவங்க பண்ண தப்பையே நீங்க அதே தப்பை ஃபாலோ பண்ணி பண்றதுல என்னங்க மாற்றம் இருக்கு கேட்பாங்க இல்லைங்களா? 2 பெரும் கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நாங்க மாற்றத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கோம்னு சொல்ற உங்ககிட்ட என்ன வகையில மாற்றங்குது? அவங்க அந்த தப்பு பண்ணாங்கன்னா நாங்களும் அதே தப்பை பண்றோம்னு சொல்றதுக்கு எதுக்காக புதுசா நீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? கேட்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சாமானியர்கள் ஊத்தினுக்காங்க இல்லைங்களா? ஓடி நிக்குது, லைவ்ல ஓடி நிக்குது, என்னென்ன சாமானியர்கள் எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது குறித்து நம்ம இன்னொரு காணொலி தனியா ஸ்பெஷலா பதிவு பண்ணலாம். சாமானியர்கள்னு சொல்லி ஊரை ஏமாத்தினுக்கிற இவங்கெல்லாம் என்ன மாதிரி சாமானியர்கள்னு தப்பு கிடையாது. இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது, இந்த சாமானியர்கள் பொதுமக்கள் ஒருவர் நாங்கள்னு சொல்லி வேஷம் போடுங்கிற இந்த வேஷத்தை குறித்து உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.